இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பம் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிற போது எல்லா கட்சிகளுமே அதனால் பாதிக்கும். தாவேக்காக்கு வாக்களிக்கிறவர்கள் எல்லாம் முட்டாள்கள், தற்கொலைகள்ங்கிற முடிவுக்கு எப்படி வர முடியுது? 1,72,00,000 மக்களை நீங்கள் முட்டாள்னு நீங்கள் சொல்ல முடியும். நாங்கள் 1000 பேரை வச்சு கூட்டம் நடத்தினோம், 2000 பேர், 1,00,000 பேர் கூட்டம் திட்டினாங்கன்னா அந்த கூட்டத்தை எப்படி திரட்டுனீங்க? நீங்கள் மக்களுக்கு பணம் கொடுத்து கூட்டம் திட்டுறீங்க. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு யாருமே எதிர்பார்க்காத விதமாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அந்த கட்சி ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. மாபெரும் வெற்றி அமைஞ்சாலும் இன்றைக்கு ஒரு தனிப்பெரும்பான்மை கிடைக்காம தவிச்சிட்டு இருக்க ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த சூழலில் விஜய் அவர்களுடைய வெற்றி எதனால் நிகழ்ந்தது அப்படின்றத பற்றி பேசும்பொழுது, விஜய் அவர்களுடைய அந்த திரை பிம்பம், அந்த நாயக பிம்பம் தான் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தும், இன்றைய தலைமுறை அரசியல் வயப்படலை, அதனால தான் ஒரு நாயகனை போய் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு காத்திரமான விமர்சனம் முன்வைக்கப்படுது. இது எந்த அளவுக்கு சரியானது, விஜயுடைய இந்த வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றியும், அவர் மீதான விமர்சனங்களை பற்றியும் அதற்கான விளக்கத்தை தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பு அமைப்புடைய மாநில தலைவர் பாரிமேந்தன் அவர்கிட்ட எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். பொதுவாக மக்களுக்கு யாரும் அரசியல் வயப்படலை, அவங்க இந்த நாயக பிம்பம் விஜய் அந்த ஸ்டார் வேல்யூக்காக மட்டுமே தான் ஓட்டு போட்டாங்க, மற்றபடி அவங்களுக்கு விஜய்க்கு என்ன கொள்கை இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. ஸோ அந்த நாயக பிம்பம் மட்டும்தான் விஜய் இந்த அளவுக்கான வெற்றிக்கு காரணமாக இருந்ததா? பொதுவாக அரசியலில் நம்ம சாதாரணமாக ஒரு அரசியல், அதுக்கப்புறம் தேர்தல் அரசியல்னு பார்க்கலாம். இப்போ பாலிடிக்ஸ், எலக்டோரல் பாலிடிக்ஸ்னு ஒரு ஆக்டிவிஸ்ட் தேர்தலுக்குள்ளே வரும்போது முதல் கட்டமாக அவங்க அரசியலுக்கு நுகரும்போது மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக வீதியில் இறங்குவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, மறியல் செய்வாங்க, கைதாவாங்க. அவங்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கும், போராட்ட வரலாறு இருக்கும். திமுக 67 ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னால் மிகப்பெரிய போராட்ட வரலாறு இருக்குது. அப்புறம் வேல்முருகனுக்கு இருக்குது, வைகோ ஐயாக்கு இருக்குது. இப்படி நிறைய தலைவர்களுக்கு, அண்ணன் திருமாவளவனுக்கு, எல்லா தலைவர்களுக்கும் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாக இயக்க அரசியலில் இருந்து ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு அவங்க தேர்தல் அரசியலுக்கு வர்றாங்க. ஆனால் விஜய்க்கு அப்படியான ஒரு சூழல் இல்லை. அவர் தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால் பொது வாழ்க்கையில் இல்லை. பொது வாழ்க்கையை அவர் துவங்குவதே நேரடியாக தேர்தல் அரசியலில் தான் வர்றார். அப்போது அவருடைய ரசிகராக இருந்தவர்களும் அங்கேருந்து தான் தொடங்குறாங்க. இதனால் அரசியல் வயப்படலை அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்த பின்னாக தன்னுடைய ரசிகர்களை எப்படி பொது வாழ்க்கைக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவர் பேசின அரசியல் அப்படிங்கிறது தான் அவருடைய ரசிகர்களை பொது வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களாக பரிணமிக்க வைக்கும். இப்போது மற்ற கட்சிகள் மாதிரி, ஏற்கனவே இருக்கிற திராவிட இயக்கங்கள் மாதிரி, இப்போ காங்கிரஸ்லாம் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட இயக்கம். அதிலிருந்து சுதந்திர போராட்டத்திலேருந்து அவங்களுடைய வரலாறு தொடங்குது. ஆனால் விஜயினுடைய அரசியல் கட்சி அப்படிங்கிறது நேரடியாகவே தேர்தல் அரசியலுக்குள்ளாக வந்த ஒரு கட்சி. இப்போ இவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டெல்லாம் உள்ளே வர முடியாது. இவர்கள் வந்த பிறகு அவங்க கற்றுக்குறாங்க. இப்போது விஜய் அரசியலுக்கு வந்தபோது திமுகவின் மீதான ஒரு கடுமையான எதிர்ப்பை பாஜக செய்துட்டு இருந்தது, அதிமுக செய்துட்டு இருந்தது, சீமான் செய்துட்டு இருந்தார். இது எல்லாம் இவர்கள் செவியில் வழியாக வாங்கியவர்கள் அல்லது காணொலிகள் மூலமாக கேட்டவர்கள் இந்த அரசியலை அப்படி தான் அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு விஜய் வந்த பிறகு விஜய் நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு, திமுகவை அட்டாக் பண்ணல. ஏன்னா அதுதான் ரூலிங் பார்ட்டி. நீங்கள் பிஜேபியை ஏன் எதிர்க்கலை, அதிமுகவை ஏன் எதிர்க்கலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவரே பதில் சொல்கிறார். இன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தான் எதிர்க்க முடியும்னு. அப்போது திமுக எதிர்ப்புங்கிறத விஜய் மட்டும் செய்யலை. ஒரு 50 ஆண்டு காலமாக இங்கே திராவிட இயக்கம் ஆட்சியில் இருக்குது. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் 50 வருஷத்துக்கு மேலே ஒரு ஃபிலாசபி ஃபங்க்ஷன் ஆகிறதே ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஏன்னா மாற்றத்தை மக்கள் விரும்புவாங்க. அப்போ திமுகவோ அதிமுகவோ இதுக்கு ஒரு மாற்றாக விஜய் இல்லைனாலும் இன்னொரு இந்த இடத்த நிரப்புவாங்க. வெற்றிடத்தை காற்று நிரப்புங்கிறது தான் இயற்கை. அப்போது இந்த இடத்த இன்றைக்கி விஜய் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. விஜய் இல்லைனாலும் வேறு இடத்துல வந்திருப்பார். இதற்கு முன்னாடி தமிழ் மாநில காங்கிரஸோ அல்லது வைகோ ஐயாவோ அல்லது ராமதாஸ் ஐயாவோ இந்த மாற்றங்களுக்கு முதல் அடியாக இருந்திருக்காங்க. சீமான் கூட ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் டிடிவி பின்னாடி கூட லட்சக்கணக்கான இளைஞர்கள் போனாங்க. அந்த இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தி அவர்களுடைய ஓட் பேங்கை ப்ராப்பராக தன்னோட பாக்கெட்டில் ஃபில் பண்ணாங்கன்னா இல்லை. இவங்களுடைய தோல்வியெல்லாம் கடந்து இன்றைக்கி விஜய் நேரடியாக அரசியல் களத்துக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருக்காருன்னு தான் பார்க்க முடியும். இதை வெறும் நாயக பிம்பத்துக்குள்ளே மட்டும் அடக்க முடியாது. ஒரு கதாநாயகன் தன்னுடைய ரசிகர்களை பொலிட்டிசைஸ் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காரு. அதை பற்றி மறுபடி பேசும்பொழுது அப்படி மாற்று வேணும் அப்படின்ற
திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்ற வேண்டும்னா வந்து ஒரு 15 ஆண்டுகளாக சீமான் வந்து ஒரு நரம்பு புடைக்கி பேசிக்கிட்டு இருக்காரு. நிறைய ஐடியாலஜி தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கருத்தியலை வந்து அவர் தீவிரமாக முன்வைக்கிறாரு. அதற்கான திட்டங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து அவர் பேசுகிறாரு. அப்போ ஒரு தமிழ் தேசியங்கிற ஒரு கருத்தியலை முன்வைத்து அதற்காக அவர் வந்து ஒரு இவ்வளோ திட்ட வரைவுகள் எல்லாம் ரெடி பண்ணி வந்து அவர் வந்து அரசியல் பண்ணுறாரு. அப்போ இன்றைய மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் வந்து ஏன் அவரில் தேர்ந்தெடுக்கல? சீமான் அண்ணனுடைய நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக செயல்பட்டுட்டு இருக்கு. 8% வாக்கு வங்கியே போன தேர்தலில் வாங்கினார். ஆனால் இந்த தடவை வந்து அது 4 சுருங்கியது. இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பம் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிற போது எல்லா கட்சிகளுமே அதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போது அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் 21% முடங்கிருச்சு. திமுகவோடது வந்து 24 சுருங்கிருச்சு. இப்படி எல்லாருமே சின்ன சின்ன கட்சிகள் ஒவ்வொரு சீட்டில் நிற்கிற கட்சிகள் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது சீமானும் பின்னோக்கி போக வேண்டியது இயற்கையாக நடந்த நிகழ்வு தான். மற்றபடி தமிழ் தேசியத்தினுடைய ஆதரவு எதிர்ப்புங்கிறது வேறு அரசியல். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் வாக்கு வங்கி கம்மியாக குறைந்தது காரணம் இந்த விஜய்ங்கிற ஒரு பிம்பம் இதில் வந்து மிகப்பெரிய சூறாவளியாக சுழன்றடிக்கும் போது இவங்க காணாமல் போனாங்க. தொடர்ந்து நாம் தமிழர் வந்து தேர்தல் அரசியலில் இருந்தாலும் தமிழ் தேசியங்கிறதுல தீவிரமாக இருந்தாலும் சில சின்ன சின்ன முரண்கள் இருந்துச்சு. அவருடைய கொள்கையில் வந்து படித்தவங்களாம் ஆடு மாடு மேய்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள், அவர்கள் பேசுகிற கொள்கை மீதான ஒரு முரண்களை வந்து திராவிட இயக்கம் இங்கே கட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய பிம்பத்தின் மீது வந்து அவர்கள் கல்லெறிந்த சில சமயங்கள்லாம் உண்டு. பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்பேன் அப்படின்றதெல்லாம் இங்கே யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அதை தாண்டி விஜய் வருகைக்கும் போது எல்லா கட்சிகளையும் ஒரு அதிர்வு இருந்துச்சு. விஜய் 15% 20% வரைக்கும் வாங்கிடலாம், ஒரு டிசிஷன் ஃபேக்டராக இருப்பார், இந்த தேர்தலை தீர்மானிக்கிற சக்தியாக விஜயனுடைய வாக்கு வங்கி இருக்கும், தலித்துகளுடைய வாக்குகளை வாங்கிடுவார், முதல் தலைமுறையினோட வாக்குகளை வாங்கிடுவார், இப்படியெல்லாம் நிறைய பேசப்பட்ட போது சீமானுக்கும் தெரியும் தன்னுடைய வாக்கு வங்கி வந்து விஜயால் சரியாக போகுது அப்படிங்கிறது. அப்போ அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் திமுக எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புங்கிறது நகர்ந்து சாட்டை துரைமுருகன் பேசினது எல்லாமே முழுக்க முழுக்க விஜய் எதிர்ப்பு. விஜய் வந்து அரசியலுக்கு வரல, அவர் ஆட்சி அமைக்கலை, அவருடைய செயல் திட்டங்கள் பற்றி பெருசாக இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. அதற்கு முன்னதாக விஜய் மீதான மிக அவதூறான விமர்சனங்களை இங்கே யாரும் ரசிக்கலை அப்படிங்கிறத ஒரு ஃபேக்டராக நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் அவர் சொன்னீங்க சாட்டை துரைமுருகன் சொன்னீங்க. இப்போ சாட்டை துரைமுருகன் தொடங்கி பலருமே வந்து விஜய் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து விஜயை குறி வச்சு, அதனால் இன்னும் விஜய் வந்து ஆட்சிக்கே வரல, ஆட்சியில் அமரல, ஆட்சி சார்ந்து அவருடைய குறை சொல்கிற விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை இன்னும் உருவாகலை. ஆனால் அவர் இப்போ தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. அதுக்குள்ளேயே வந்து எல்லா கட்சியினாலும் வசைபாடக்கூடியவராக விஜய் வந்து மாறினார். விஜய் மட்டுமே தான் வந்து ஒரு ஃபோக்கஸாக இருந்தார். இந்த தேர்தலில் வந்து அதிகம் பேசப்பட்டது விஜயை பற்றி தான் பேசப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு 70 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள கட்சி, 50 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள கட்சி எல்லாம் இருக்கும் பொழுது விஜய் மட்டுமே வந்து திரும்ப திரும்ப பேசப்படுறார் அப்படின்றது இப்போ அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, ஆனால் அது வந்து இந்த வெற்றிக்கு வந்து அப்படியாக எதிர்த்து பேசினவங்களும் ஒரு காரணமாக இருந்தாங்களா? இல்லை, கண்டிப்பாக இருந்தாங்க. இப்போது மோடி வந்து குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்து இந்தியாவினுடைய பிரதமர் கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்ட போது அவர் மீது இந்தியா முழுதும் அவரை கொண்டு போய் செய்யணும் போது ஒரு தனியாக ஒரு கம்பெனி என்ன வேலை பார்க்குதுன்னா, மோடியை ஆதரித்தும் எதிர்த்தும் அவங்களே பேசுவாங்க, பத்திரிகை செய்திகள் கொடுப்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. 90% மோடியை ஆதரித்து பேசுவாங்க, 10% மோடிக்கு எதிர்ப்பாக இருப்பாங்க. அப்போ ராமர் மாதிரியாக அவங்களே வந்து மோடியை சித்தரித்து இது பண்ணுவாங்க, நமோன்னு எல்லாம் குறிப்பிட்டாங்க. அதுக்கு எதிராகவும் அவங்களே பண்ணுவாங்க. என்னென்னா இதோட கோர் என்ன அப்படின்னா, சரியோ தப்போ மோடியை பற்றி இந்த நாடு பேச வேண்டும். அது அப்போ தான் மோடிங்கிற ஒருத்தர் வந்து எல்லாராலையும் ரீச் பண்ண முடியும். எல்லாருக்கிட்டையும் மோடி ரீச் ஆனால் தான் மோடி வந்து ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. மோடி அலை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு, அவர் வெற்றியும் பெற்றார். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் விஜய்க்கு இயல்பாக நடந்தது. விஜய் வந்தோடனே தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அச்ச உணர்வு இயல்பாகவே இருந்தது. விஜய் எத்தனை % ஓட்டு வாங்க போகிறாரு, அவர் வந்து மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கார், அவருக்கு வேல்யூ இருக்குது, யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது, பெண்கள் வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு பின்னால் ரசிகர்களாக இருக்காங்க. இது எல்லாம் வந்து தேர்தல் அரசியலில் பிரதிபலிக்குமா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இருந்துச்சு. அதனால் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இன்னொன்று, சில சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிறவங்களும் சிலர் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு பின்னணியில் வந்து வேறு கட்சிகள் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இதை விமர்சனத்தை வந்து செய்யறதுக்கு தூண்டினாங்க. இல்லை, இப்போ வந்து இன்றைய தலைமுறை வந்து அரசியல் வயப்படலை, அதோடைய இது ஏன்னா வந்து திமுகவுடைய அருமை வந்து அவர்களுக்கு புரியலை, அதான் போய் நடிகனை தேர்ந்தெடுத்துருக்காங்க.
ஒன்லி வந்து அது ஒரு நாயக பிம்பம் அப்படின்ற அந்த விஷயங்களோட மட்டுமே வந்து இதை வந்து இப்போ தோல்விக்கு பிறகு வந்து திமுக ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுவாக தான் இருக்குது. இந்த தலைமுறையிட்ட அரசியல் அறிவு கிடையாது அப்படின்றது. அப்போ உண்மையிலுமே வந்து இன்றைய தலைமுறை வந்து அந்த அளவுக்கு வந்து அரசியலை பற்றின தெளிவின்மையாக இருக்கா, இல்லை அந்த தெளிவின்மையோடு இருக்கிறதால தான் வந்து விஜய் தேர்ந்தெடுத்தார்களா? இந்த தலைமுறை அரசியல் தெளிவு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் அரசியலுக்கு வருகிற போது புதுசாக தான் வர்றாங்க. ஒரு வந்த பிறகு அவர்கள் வந்து கற்றுக்குறாங்க. ஒரு அரசியலையோ தேர்தல் அரசியலையோ அவர்கள் வந்த பிறகு கற்றுக்கிறது தான் இயற்கையாக நடக்கிற விஷயங்கள். இப்போ காமராஜர் வீழ்த்தப்பட்டார். காமராஜருக்கு மிகப்பெரிய பிம்பம் இருக்கிறது. நாமெல்லாம் செவி வழியாக தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் காமராஜரை பற்றி. அப்போது அவ்வளோ பெரிய ஒரு தலைவரை வீழ்த்திய தலைமுறை வந்து முட்டாள் தலைமுறை, தற்குறி தலைமுறை நம்ம சொல்லிட முடியுமா? அந்த ஓட் பேங்க் தானே திமுக வாங்கினது. இப்போ திமுகவிற்கு வாக்களிக்கிறவர்கள் எல்லாம் அறிவாளிகள். திமுகவை இப்போ தாவேகாக்கு வாக்களிக்கிறவர்கள் எல்லாம் முட்டாள்கள், தற்குறிகள்ங்கிற முடிவுக்கு எப்படி வர முடியுது? 1,72,00,000 மக்களை நீங்கள் வந்து முட்டாள்னு நீங்கள் சொல்ல முடியாது. தே நீட் அ சேஞ்ச். அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை இன்றைக்கு விஜய் சாத்தியப்படுத்தியிருக்கிறார். அவ்வளவுதான். இதுக்கு வந்து நீங்கள் காரணங்களை கற்பிக்க முடியாது. அதிமுக 50 ஆண்டுகால ஆட்சி இருக்குது அப்படின்னா அவர்களுடைய கொள்கையை யாரும் முரண்படலை. இப்போ விஜயினுடைய கட்சியான தாவேகாவினுடைய கொள்கைக்கும் திராவிட இயக்க சித்தாந்தத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இல்லை. திராவிட இயக்க கட்சிகளினுடைய நீட்சியாக தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு அம்பேத்கரிய இயக்கமோ அல்லது வந்து பொது உடைமை இயக்கமோ இல்லை. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் நிலை பெற்று இருக்கிற திராவிட இயக்க சித்தாந்தத்தை தான் அப்படியே அவர் கொண்டு போகிறாரு. அதே பெரியாரை ஏற்றுக்கிறாரு, அண்ணாவை ஏற்றுக்கிறாரு, அஞ்சலி அம்மாவை ஏற்றுக்கொள்கிறார். இவருடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட திட்டங்களும் அப்படியே டிட்டோவாக காப்பீடாக தான் இருக்குது. திமுக என்ன தேர்தல் அறிக்கையில் சொல்லுதோ அவங்க 2000னா இவங்க 2500. இப்போ மகளிருக்கு வந்து இலவச பஸ்ஸுனா இவங்க மாநகர பேருந்தில் கொடுத்தாங்க. தமிழ்நாடு முழுதும் பேருந்துகளுக்கு இலவசம் போகிறாரு. இப்படி தான் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் வந்து 40,000 நாங்கள் கல்வி உதவித்தொகை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ திமுகவினுடைய அடியொற்றி தான் இவர் போராடி தவிர இங்கே எந்த முரணுமே இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திராவிட கட்சிகளுக்கு கொஞ்சம் அடிவற்றி கொஞ்சம் சிமிலராக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நிறைய வந்து இவர் வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு தான் வந்து திமுகவினரால், அதாவது இந்தியா கூட்டணியினராலே விமர்சிக்கப்பட்டான்னு சொல்லலாம். இது எப்படி? திமுகவை யார் எதிர்த்தாலும் பாஜகவினுடைய பி டீம் தான். அது வந்து தமிழகத்தில் யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு முத்திரையை பெற்றே ஆகணும். அது நாளைக்கு திருமாவளவன் பாமக திமுக விமர்சித்தா கூட பி டீம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து இயல்பு. ஏன்னா திமுக தான் தமிழகம், அதை எதிர்க்கிற எல்லாருமே வந்து பாஜக சித்தாந்தத்துக்கு அடியில் போகிறவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. இல்லை, இப்போ இவர் மேலே விஜய் அவர்கள் மேலே வந்து இந்த வெற்றிக்கு பிறகு நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. அதில் வந்து விமர்சனங்கள். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணுன்னா வந்து இது இன்ஸ்டாவில் வளர்ந்த ஒரு ஓட்டுகள் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாவில் இந்த சோசியல் மீடியாவில் மட்டும்தான் இல்லை, அதை மறுக்க முடியாது. ஆனால் அது தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போது திமுக வந்து முரசொலி பத்திரிகை நடத்துனுச்சு, மதிமுக சங்கொலி நடத்தினாங்க, நமது எம்ஜிஆர் நடத்தினாங்க. இதை நடத்த வேண்டிய தேவை என்ன இருந்துச்சு? அன்றைக்கி பிரிண்ட் மீடியா மக்களை போய் சேர்ந்தது. தினகரன் தேர்தல் அரசியலில் மிக முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கு, தினமலர் பண்ணியிருக்கு. அன்றைக்கி வந்து இப்போ ஒரு வேட்பாளரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சுவர் விளம்பரங்கள் பண்ணினாங்க. அதே மாதிரி துண்டறிக்கைகள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சொசைட்டி வந்து மார்க்கெட்டிங் பற்றி போகும்போது டெலிவிஷன் மூலமாக போனாங்க. 2014 தேர்தல் வரைக்கும் சன் டிவி மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணிச்சு இது எலக்டோரல் பாலிடிக்ஸில். அதன் பிறகு நிறைய சேட்டலைட் சேனல்ஸ்கள் வந்துச்சு. இது மாறுது. அதுக்கப்புறம் சேனல்களில் நியூஸ் பார்க்க ஆரம்பித்தோம். இது ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. பிறகு வந்து டிஜிட்டல் மீடியாவிலேருந்து சோசியல் மீடியாவுக்கு வருது. அதாவது காமர்ஸ்லேருந்து மொபைல் காமர்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகும்போது மொபைலில் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தான். அவனுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. இது எல்லாத்துலேயும் மூலமாக அவன் செய்தியை தெரிஞ்சுக்கிறான், அரசியலை அப்டேட் பண்ணிக்கிறான். அதன் மூலமாக ஒரு ஒருங்கிணைப்பு நடக்குது. இது சரி, இது தப்பு அப்படிங்கிறத அவன் அதன் மூலமாக அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது. மற்றபடி வந்து இன்ஸ்டாகிராம் மட்டுமே காரணம் இல்லை. இன்ஸ்டாகிராமே இந்த தலைமுறை பயன்படுத்துது. இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை, வசதிகளை இதுக்கு முந்தைய தலைமுறைக்கு இல்லை. அப்படி தான் நம்ம பார்க்கணும். திமுக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்குன்றதுக்காக மக்கள் திமுகவுக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்களா? அப்படி சொல்கிறது சரியா? முதல்ல இந்த நன்றி கடன், விசுவாசம், ராஜ விசுவாசம் இது எதுவுமே மக்களாட்சிக்கு சம்மந்தம் இல்லாத சொற்கள். இந்த சொற்களை பயன்படுத்துறதே ரொம்ப தப்பு.
இவங்க திமுக ஆட்சியால் மக்கள் வாழ்க்கை முறை முன்னேறி இருக்கான்னா ஆமாம், கண்டிப்பாக முன்னேறி இருக்கு. அது காமராஜர் வந்து காலத்தில் தொடங்கினா, இன்னும் சொல்லப்போனால் நீதி கட்சி காலத்துலேருந்து நம்ம பள்ளி கல்வியில் டெவலப் ஆக ஆரம்பிக்கிறோம். மதிய உணவு திட்டம் எல்லாம் அவங்களே கொண்டு வந்திருக்காங்க நீதி கட்சி காலத்தில். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகம் வந்து காமராஜர் பள்ளிக்கல்வியை தொடங்குகிறார். அதுக்கு பிறகு வந்து திமுகவோ அதிமுகவோ மாற்றி மாற்றி வரும்போது உயர்கல்வியில் மேம்படுது. இப்போ போன ஆட்சியில் வந்து 64 கல்லூரிகளை அதிமுக ஆட்சியில் புதிதாக தொடங்கினாங்க. இவங்க இந்த 5 ஆண்டுகளில் 32 கல்லூரிகள் தொடங்கியிருக்காங்க. உயர்கல்வியில் நம்ம வந்து 47% வந்து தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம். அதாவது 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்கிற மாணவர்களோட ரேஷியோ வந்து 47. இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாலையும் பார்த்தோம்னாமே அது 25 தாண்டலை. அப்போ இந்த நிறைய கல்லூரிகள் உருவானது, தனியார் பொறியியல் கல்லூரிகள், தனியார் அரசு கல்லூரிகள், இன்றைக்கி 546 இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 1886 கல்லூரிகள் இருக்குது. நிறைய பாலிடெக்னிக்ஸ் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இது எல்லாமே இவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்தது தான். அப்போ அதனால் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம், நாங்கள் வந்து ஐடி பார்க் கொண்டு வந்தோம், டைடல் பார்க் கொண்டு வந்தோம், நாங்கள் தான் உங்களை முன்னேற்றினோம் அப்படின்னாங்க. இந்த கிளைமிங்கே தப்பு. ஒரு அரசு தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. நாங்கள் இதை செஞ்சுருக்கோம், நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்பணும். இதுதான் ஜனநாயகமாக ஒரு தேர்தலை அணுகுகிற ஒரு கட்சி. நாங்கள் தன்னுடைய சாதனைகளை பட்டியலிட்டு நாங்கள் இதை செஞ்சுருக்கோம். இன்றைக்கி வந்து இந்தியாவிலே அதிகமாக வேலைக்கு செல்கிற பெண்களினுடைய விகிதம் ஒட்டுமொத்த இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே 52% பெண்கள் வேலைக்கு போகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இது எல்லாமே இந்த திராவிட கட்சிகள் அவருடைய ஆட்சியில் நடந்த சாதனைகள் தான். அப்புறம் இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீமு, நான் முதல்வன், இது மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு மாணவர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில். ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக வளர்ந்திருப்பதில் இந்த கட்சிகளினுடைய பங்களிப்பை யாரும் மறுத்து பேச முடியாது. இதுதான் மிகப்பெரிய வெற்றிக்கான காரணம். ஆனால் இந்த பெரியார், அண்ணா, இதன் பின்னாக இருந்த இங்கே அரசியல் இது வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. இதை வந்து காரணமாக சொல்லி மக்களிடம் வாக்கு தான் கேட்கலாம். ஆனால் இது வந்து நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், எனக்கு வாக்களிக்கலைன்னு சபிக்கிறதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான செயல். இங்கே வந்து மக்கள் தான் எஜமானர். நீங்கள் வந்து இதை மட்டும்தான் செய்தீங்களா? இதற்கு பின்னணியில் என்ன செய்திருக்கிறீங்க? அப்போ ஊழல்ங்கிறது மிகப்பெரிய ஃபேக்டராக இந்த தேர்தலில் பார்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா கருத்தியல் ரீதியாக திமுகவையோ அதிமுகவையோ யாரும் இங்கே விமர்சனம் பண்ணலை. திமுகவினுடைய ஐடியாலஜி தப்பு அப்படின்னு பேசுகிற ஒரே ஒரு ஆள் வந்து சீமான் தான். திராவிடத்தை ஒரு வேறு கருத்தியலாகவும் தமிழ் தேசியத்தை வேறொரு சித்தாந்தமாகவும் பேசுகிற ஒரே ஆள் இன்னொன்று தான். இன்னொன்று காலமாக நமக்கு வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்குமான ஒரு கருத்தியல் போராட்டம் நடந்துகிட்ருக்கும். பிஜேபி விசஸ் திராவிடியன் மூமெண்ட்ஸ். இதுதான் சிந்தனை ஓட்ட பிரச்சனைங்கிறது இதுதான். இதை தாண்டி வேறு யாரும் திமுகவினுடைய தமிழகத்தில் தோன்றிய கட்சிகளில் திமுகவினுடைய அதிமுகவினுடைய கொள்கையை யாருமே விமர்சனம் பண்ணலை, யாருமே காலகாலத்திற்கும் பண்ணவும் மாட்டாங்க. இன்றைக்கு விஜய் புதிதாக ஆட்சி அமைக்க போகிற சூழலையும் விஜயும் இந்த கொள்கைகளை தான் தொடர்ச்சியாக தான் அவர் ஆட்சியை நடத்த முடியுமே தவிர இதை மறுக்கவோ புறக்கணிக்கவோ யாரும் முடியாது. இந்த தேர்தல் தோல்வி என்பது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி தானே தவிர திராவிடத்தின் தோல்வி அல்ல. ஸோ இப்போ அதான் இந்த மாதிரியான சித்தாந்தங்களால் வழிநடத்தின திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இரண்டும் ஒரு திராவிட கட்சிகள் திராவிட சித்தாந்தங்களை வைத்து வழி நடத்தினாங்க. அந்த சித்தாந்தங்களை இளைய தலைமுறையிடம் முறையாக கொண்டு போய் சேர்த்தாகிறார்களா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் ஒரு கூட்டம் காட்டணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் இங்கே கவுண்ட் ஆகுது. நாங்கள் வந்து 1000 பேரை வச்சு கூட்டம் நடத்தணும், 2000 பேர் 1,00,000 பேர் கூட்டம் திரட்டினாங்கன்னா அந்த கூட்டத்தை எப்படி திரட்டினீங்க? நீங்கள் மக்களுக்கு வந்து பணம் கொடுத்து கூட்டம் திரட்டுறீங்க. இளைஞர் பாசறையினுடைய கூட்டத்துக்கே, இளைஞரனுடைய பயிற்சி முகாமுக்கு காசு கொடுத்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. அப்போ உதயநிதி வந்து பார்க்குறாரு, இந்த மாவட்டத்தில் இத்தனை இளைஞர்கள் இருக்காங்களா, பரவாயில்ல, மிகப்பெரிய வெற்றி, இவங்களுக்கு வந்து 2 நாள் பயிற்சி பாசறை நடத்தினாங்க அப்படின்னா அவன் காசு கொடுத்தவன் வந்து உட்காந்துட்டு அப்படியே போயிடுறான். அவனுக்கும் கொள்கைக்கு என்ன இருக்குது? அவன் எப்படி அந்த கடத்தி கொண்டு போவான்? நீங்கள் பொதுக்கூட்டங்களுக்கு ஆட்கள் காசு கொடுத்து கூட்டு வரீங்க, மாநாட்டுக்கு ஆட்கள் கொடுத்து போகிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த 2 திராவிட கட்சிகள் மட்டும் இல்லை, அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாமே பேயின் க்ரௌட் ஆயிடுச்சு. மக்களை வந்து காசு கொடுத்து ஆடு மாடு மாதிரி கூட்டு வரானுங்க. அந்த டைமிங் வரை உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போய் விட்டுறாங்க. இப்போ இந்த கூட்டத்துக்கும் அந்த தலைவர்கள் பேசுகிற தலைவர் யார் பேசுகிறான்னு கூட இந்த மக்களுக்கு தெரியாது. ஒருவேளை கதாநாயகனாக ஒரு சினிமா பிரபலமாகவோ உட்காந்து பேசுனா தெரியும். ஒரே கூட்டம் எல்லா கட்சிக்கும் போகும். அப்படியே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கும் அரசியலுக்கும் பொதுமக்களுக்குமான இடைவெளியை வந்து நீடித்தது இவங்களுடைய பிழை தான். நமக்கு கூட்டத்தை அதிகமாக காட்டணும்னு காசு கொடுத்து கூட்டு வரும்போது அங்கே எங்கே கொள்கை இருக்குது? எங்கே சித்தாந்தம் பேச முடியும்? நீங்கள் பேசுகிற சித்தாந்தத்தை அவன் எப்படி கேட்பான்? அப்போ கருத்தியல் ரீதியான ஒரு தலைமுறையை உருவாக்காமல் போனது இந்த கட்சிகளினுடைய பிழை.
நீங்கள் வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தால் கூட ஆர்எஸ்எஸ்ன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. அந்த சித்தாந்தத்தை எப்படி அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதை திங்க் பண்ணுறான். இங்கே நடந்த மிகப்பெரிய ஃபெயிலியருங்கிறது இதுதான். அப்போ இந்த மாணவர்களுக்கு இளைய தலைமுறையை முறையாக அவனுக்கு வந்து திராவிட இயக்க வரலாறுகளை சொல்லிக் கொடுக்காமல், அவர்களுடைய போராட்ட வரலாறுகளை சொல்லிக் கொடுக்காமல், ஏன் இந்த இயக்கங்கள் எல்லாம் தோன்றினுச்சு, நான் இவங்களுடைய எதற்காக எல்லாம் சிறைக்கு போகணும், என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணால் தான் அவங்க கூட வருவோம். நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், ஒரு நாயக பின்பமாக ஒரு நாயகன் பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னு சபிக்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இல்லை, அதான் இந்த மாதிரி வந்து இப்படியாக திராவிட கட்சிகள் வளர்த்த ஒரு மாநிலத்திலேருந்து இப்போ இன்றைக்கு நான் இந்த ஒரு நடிகன் பின்னாடி போனால் வந்து இது வந்து அடுத்த உத்தரப்பிரதேசம் மாதிரி ஆகிடும், மக்கள் எல்லாம் இன்னும் ரொம்ப மோசமாக போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான. அதை எந்த அடிப்படையில் சொல்ல முடியுது? அதுதான் கேள்வி. இப்போது இவங்க விமர்சனம் வைக்கிறாங்க, ஒரு நாயகன் பின்னால் போனால் வந்து உத்தரப்பிரதேசம் மாதிரி போயிடும், பீகார் மாதிரி போயினா. பீகார் இந்தியா சுதந்திரமாகும்போது முதல் மாநிலமாக இருந்தது, மிகப்பெரிய வளங்கள் மாநிலமாக இருந்தது, அது பின்னால் சுரண்டப்பட்டது. இப்போ தமிழ்நாடு மிகப்பெரிய வளமே கிடையாது, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வளம் கிடையாது. நதி நீரில் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியிருக்குது. மிகப்பெரிய கனிம வளங்கள் இல்லை. நம்மக்கிட்ட இருந்தது ஒரே ஒரு சோர்ஸ் வந்து கல்வி தான். தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான வளர்ச்சி காரணமே இந்த கல்வி தான். அடிப்படை கல்வியில் நம்முடைய மாற்றங்கள் தான் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே திமுக வந்து நம்ம காரணம் சொல்ல முடியும், அதிமுகவை காரணம் சொல்ல முடியும், காங்கிரஸையும் நம்ம காரணம் சொல்ல முடியும். அதாவது இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாமே காரணம். இப்போது வர புதிய அரசு இதை வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய் அடுத்த ஸ்டேஜ் டெவலப்மெண்ட்டு கொண்டு போய் சேர்க்குற போது தான் அதனுடைய வெற்றி இருக்கும். ஆட்சி அமைக்காத ஒரு கட்சியை வந்து நம்ம விமர்சிக்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லையே. அவங்க வரட்டும். இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட்டுகளுடைய ஆதரவு அநேகமாக இருக்குது, விஜய் நோக்கி நகருது, விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு அளிக்கிறாங்க. இவங்க எல்லாம் போய் சேரும்போது இந்த ஆட்சிங்கிறது ஒரு ஐடியாலஜிக்கலாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆட்சியாக இருக்கும். ஏன்னா திருமாவளவன் இந்தியா முழுதும் பிஜேபிக்கு எதிரான ஒரு பிம்பமாக பார்க்கப்படுறவர், ஒரு ஐக்கானாகவே அவர் இருக்கார். அப்போது திருமாவளவன் இந்த தாவேக்காவோடு இணைகிற போது 2 கம்யூனிஸ்ட்டுகளும் போகும்போது அவங்க குறைந்தபட்ச ஒரு செயல் திட்ட அடிப்படையில் தான் போய் சேர்ந்துருப்பாங்க. மற்ற கூட்டணி பேரங்கள் பேசுகிறதுக்கோ இல்லை வந்து நோட்டுக்கோ இல்லை வேறு எதுக்குமே அவங்க பணிகிற ஆட்கள் கிடையாது. அப்போ இந்த 3 கட்சிகள் தான் இப்போ தீர்மானிக்க போகிறாங்க. இந்த 3 கட்சிகளும் தாவேக்கா கூட போகும்போது அது பெரிய ஒரு அட்வைசரி கமிட்டியாக அது அமையும். இப்போ விஜய்க்கு வந்து ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு தேவைப்படும். இப்போது நான் முதல்வன் ஸ்கீமை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் நடக்குது. துறை செயலாளர் வந்து அதற்கான முன்னெடுப்புகளை செய்கிறாரு. நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக இப்போது ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டயத்தில் இந்த திட்டத்தை நீர்த்து போகிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போவாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வர வேண்டியவங்க கிடைக்காம போவாங்க. அப்போ இந்த மாதிரி திட்டங்களை யார் பின்னிருந்து இதை நிறுத்துகிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு சிலரை வந்து நம்ம குறிப்பிட முடியும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ரைட் விங்கில் இருக்கிறவங்க, வலதுசாரி சிந்தனையாளர்கள், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து விரும்பாதவர்கள் இதை செய்கிறாங்க அப்படின்னா அப்போ திருமாவளவன் அந்த பொசிஷனில் போய் உட்காரும்போது அதை கொஸ்டின் பண்ணுவார். அது வந்து ஒரு மிகப்பெரிய பேக் போனாக இந்த 2 பார்ட்டிஸ் இருக்கும். இப்போ வந்து விஜய் மேலே வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு முன்முடிவுகள் அப்படின்னு மட்டும் தான் நம்ம. ஆமாம், முன்முடிவுகளின் அடிப்படையில் செய்யறது தான். இவர் வந்து ஒரு சினிமா நடிகர், ஸ்டார், இவருக்கு என்ன பாலிடிக்ஸ் தெரியும், இவர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ண முடியும், ஒரு ஸ்டேட்டோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் பரவலாக பண்ணப்படுற விமர்சனங்கள் தான். இந்த விமர்சனங்களுக்கு பதிலே விஜய் தான் கொடுக்கணும். அவருடைய ஆட்சி முறையின் மூலமாக அவர் ஒரு 6 மாத காலம் திமுக தலைவர் சொன்ன மாதிரி 6 மாத காலத்தில் அது நம்ம விவாதிக்க முடியும். ஒரு சரியான திசையில் போகிறாரு. என்னுடைய பார்வையில் இவங்க கம்யூனிஸ்ட்டுகள், திருமாவளவன் ஆட்கள் எல்லாம் இருக்கிறதுனால இது சரியான பாதையில் போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும். ஏன்னா இந்த டயத்தில் வந்து இவங்க ஆதரிக்கலை, பெரும்பான்மை நிரூபிக்க முடியலைன்னா மறுபடியும் பிரசிடெண்ட் ஆட்சி வரும். பிரசிடெண்ட் ஆட்சிங்கிறது வந்து இங்கே ஆளுநர் இங்கே ரோல் பண்ணுவார், அவர் ஒரு கமிட்டி வச்சுப்பார். நம்முடைய பட்ஜெட் வரைக்கும் பார்லிமெண்ட்டில் தான் விவாதிக்கப்படும். இந்த சிக்கலில் வந்து நேரடியாக பிஜேபி தான் நம்ம ஆளும். 6 மாத காலத்துக்கு பிஜேபி ஆளுவதை திருமாவளவன் அங்கீகரிக்க மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ இப்போதைக்கு வந்து விஜயை பற்றி ஒரு விமர்சனங்களும் ஒரு கிட்டத்தட்ட விஜய் ஆட்சியில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு கபலீகரம் செய்யப்படும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு அந்த விமர்சனம் தேவையற்றது. அது அந்த விமர்சனம், அந்த அச்ச உணர்வுங்கிறது வந்து திமுகவுக்கு மட்டும் இல்லை, எல்லா சமூக ஆர்வலர்களுக்கும் இருக்கிறது இயல்பு, யதார்த்தம். ஏன்னா விஜய்க்கு எதுவும் தெரியாது, அந்த இருக்கிற எம்எல்ஏஸ்க்கு எல்லாருமே நிறைய புதிய முகங்களாக இருக்காங்க. அவங்க சட்டமன்றத்தில் எப்படி பேசுவாங்க, அவர்களுக்கு மேடையில் பேச தெரியுமான்றதை விட கருத்தியல் ரீதியாக அவர்கள் வலுவாக இருக்கிறார்களா, தமிழ்நாட்டினுடைய இந்த வெற்றியை அப்படியே
கடத்தி கொண்டு போவார்களா, இல்லை இது ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் ஆயிருமா, பீகார் ஊபி மாதிரி ஆயிருமா, இந்த அச்ச உணர்வு இருப்பதுன்றது யதார்த்தம். அதை வந்து மறுக்கவே முடியாது. அது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் அதை வந்து இவர்களுடைய ஆட்சியின் மூலமாக, ஆட்சியின் வழியாக மட்டுமே இவர்கள் வந்து அதை நிரூபிக்க முடியும். இல்லை நாங்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் தான், எங்கள் கட்சி சிறப்பான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாக தான் நம்ம அறிய முடியும். ஓகே, ஒரு நல்ல அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.